Hi everyone, welcome to We Learn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12 மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.27 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க. எக்ஸாம்பிள் 1.27 என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, 1.27 என்ன கொடுத்துருக்காங்க? Solve the following system of linear equations by Gaussian elimination method. ஓகேவா? Gaussian elimination method யூஸ் பண்ணி நம்மள the system of linear equations சால்வ் பண்ண சொல்றாங்க. ஓகே, Gaussian elimination method அப்படின்னா என்னன்னா, நம்ம ரோ ரிடக்ஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணி நம்ம ரோ எக்லான் ஃபார்ம்லாம் கொண்டு வருவோம் இல்லையா, இதுதான் எக்லான் ஃபார்ம். டயக்னல்னு ஒன்று இருக்கும் இல்லையா மேட்ரிக்ஸில், அந்த டயக்னல் கீழே இது வந்து டயக்னலாக இருக்கும், பிரின்சிபல் டயக்னல். இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிற ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இந்த டயக்னல் கீழே இருக்கிற லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அது இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகே, அதான் காஷியன் எலிமினேஷன்ல நம்ம பண்றது. ஃபர்ஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். இதான் எக்லான் ஃபார்ம். இப்போ எக்லான் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த வந்திருக்கிற ஃபைனலான ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருந்து நம்மளால ஈக்குவேஷன்ஸ் ஃபார் மேட்ரிக்ஸை நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஓகேவா? அதை வச்சு நம்மளால டிரைவ் பண்ண முடியும். அப்ப நம்ம இதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈக்குவேஷன்ஸ்ல அன்னோன் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா மேட்ரிக்ஸும் எடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுதிக்க போறோம். எழுதலாமா? இங்க பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா ஏ பி இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய் ஜெட்டோட கோஎஃபிஷியன்ஸையும் இங்க பாத்தீங்களா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வர நம்பர்ஸையும் ஒன்னா ஒரே மேட்ரிக்ஸ்ல எழுதுறதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, எழுதலாமா? இப்ப பாருங்க எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் of augmented matrix to echelon form. echelon formக்கு நம்ம மாத்துறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, காஷியன் எலிமினேஷன்ல ஃபர்ஸ்ட் எக்லான் ஃபார்முக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா மாத்தணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கிட்டு அப்படியே பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸ் பார் பி மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. 4, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்ப 1 2. நெக்ஸ்ட் பாருங்க, y-ஓட கோஎஃபிஷியன்ட் 3, இங்க 5, இங்க 9. அப்ப 3 5 9. அப்புறம் z-ஓட கோஎஃபிஷியன்ட் 6 7 1. இப்ப 6 7 1. ஓகேவா? இப்போ நீங்க இந்த பார் போட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரி லைன், இது வந்து இமேஜினரி லைன் தான். ஓகேவா? இது நம்ம போட்டு அது வந்து தனித்தனியா இருக்கு, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸா இருக்குன்றத காமிக்கிறதுக்காக. பாத்தீங்கன்னா நிஜமால பாத்தீங்கன்னா அதோட ஆர்டர் வந்து 4 காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? 3 rows 4 காலம்ஸ் தான் இருக்கும். ஃபோர்த் காலத்தை எழுதலாம். 25 13 1. இது நம்ம லாஸ்ட் காலம்ல எழுதிடணும். 25 13 1. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், எக்லான் ஃபார்முக்கு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி மாத்த போறோம். மாத்தலாமா? அந்த எக்லான் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், மெத்தட் ஆஃப் பேக் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஈக்குவேஷனா கண்டுபிடிச்சிட்டு வர போறோம். அன்னோன் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸ் ஒய் ஜெட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம்.
பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ இருக்கு இல்லையா, செகண்ட் ரோ எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ரோல வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கு. எப்பயுமே நம்ம ஒன் அப்படின்ற எலமெண்ட்டை வந்து ஒருவேளை மேட்ரிக்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். ரோ 1 ரோ 2வா மாற்றும். அப்படி எழுதிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். டைரெக்டாக எழுதிக்கலாம். ரோ 2 என்னது 1 5 7 13. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ரோ 1 வந்து ரோ 2 எழுதிக்கலாம். 4 3 6 25. அப்புறம் லாஸ்ட் ரோ 2 9 1 1. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ஒன்றும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ரோ எனக்கு வந்து இங்க 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 பாருங்க, இதுதான் டயகனல். ஓகேவா, இந்த டயகனலுக்கு கீழே எனக்கு என்ன வரணும், இங்க எனக்கு எக்லான் ஃபார்ம் வரணும். ஓகே, அதுதான் நம்மளோட எய்மே. அதனால அந்த எய்மை ப்ரொசீட் பண்ணி நீங்க சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரோ 2 இருக்கு இல்லையா, ரோ 2வையும் ரோ 3யையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். என்ன பண்ணணும், நம்மளுக்கு இங்க 3 பிளேசஸ்லயும் நம்மளுக்கு 0 வரணும். அதனால நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா, இப்போ ரோ 3 நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, R3 மைனஸ் 2R1. R1 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அப்போ 1 நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணி திருப்பி ரோ 3 கூட சப்ராக்ட் பண்ணா 2 மைனஸ் 2 வந்து 0 வந்துருமா, அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஃபைனல்ல 0 வரணும், லாஸ்ட்ல எக்லான் ஃபார்ம் வரணும். அதனால நம்ம இந்த மெத்தடை ப்ரொசீட் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ 2 நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அங்க ரோ 2ல 4 இருக்கு. இந்த 4 இல்லாம 0 வரணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு ரோ 3 பண்ணல அதே மாதிரி தான், மைனஸ் 4 ரோ 1. 4ஆல ரோ 1 மல்டிப்ளை பண்ணா 1 இன்டு எனிதிங் அந்த நம்பர் தானே வரும், அதனால 4 ஆயிடும். அப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 மைனஸ் 4 0 ஆயிடும். ஓகேவா, இப்போ பாருங்க மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, ரோ 2 ஃபர்ஸ்ட் ரோ 2 எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரோ 2 எடுத்து எழுதிக்கோங்க. ரோ 2 என்னது, இதான் ரோ 2. எழுதலாமா, 4 3 6 25. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 எழுதியாச்சு. 4 இன்ட்டு ரோ 1 எழுதலாமா, 4 ரோ 1 பாருங்க, 4 ரோ 1 4 ரோ 1 நம்ம எழுதிக்கலாம். ரோ 1 இதான், இது நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறோம், அவ்வளோதான். இப்போ 1 இன்ட்டு 4 வந்து 4, 5 இன்ட்டு 4 வந்து 20, அப்புறம் 7 இன்ட்டு 4 28, 13 இன்ட்டு 4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3 4s are 12 வரும். அப்புறம் 4 1s are 4, அப்புறம் 4 + 1 5 52 வரும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிடலாமா, சப்ராக்ட் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் வந்துடும். இப்போ நம்ம இதை நார்மலான சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க, 4 மைனஸ் 4 வந்து 0 ஆகிடும். 3 மைனஸ் 20 வந்து மைனஸ் 17 வந்துடும். மைனஸ் 28 ப்ளஸ் 6, அப்போ 28ல் 6 போச்சுன்னா மைனஸ் 22 இருக்கும். அப்புறம் 52 மைனஸ் 25, இப்போ 52ல் 25 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும், அப்போ நம்மளுக்கு 27 இருக்கும். ஓகேவா, 27 இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா, இதான் நம்மளோட ஃபைனலான ரோ 2. அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ரோ 2 இதான். இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ரோ 2 எழுதிக்கலாமா, ரோ 2 பாருங்க, 0 மைனஸ் 17 மைனஸ் 22 மைனஸ் 27. நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது வந்து நீங்க எழுதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து இங்க இருக்கு இல்லையா, நான் இங்க சால்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை போட்டு இது நீங்க வந்து எழுதணும். இதுக்குலாம் உங்களுக்கு தனியாக மார்க்ஸ் கிடையாது. உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி மேட்ரிக்ஸை போட்டு நீங்க காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ். அதனால நீங்க இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணதை வந்து நீங்க தனியாக ரஃப் காலத்துல சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரஃப் காலம்
சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இங்கே டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ 3க்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ரோ 3க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணி எழுதிக்க போகிறேன். இப்போ ரோ 3 பார்த்தீங்கன்னா இதான் ரோ 3 2 9 1 1. இப்போ 2 9 1 1. அப்புறம் மைனஸ் 2 R1. அப்போ 2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ R1 என்னது? இதுதான் 1 5 7 13. அப்போ 1 1 into 2 2 ஆகிடும். 5 into 2 10 ஆகிடும். 7 into 2 14 ஆகிடும். 13 into 2 26 ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை சப்ராக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வரணும் இல்லையா? அப்போ சப்ராக்ட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. 2 minus 2 வந்து 0 ஆகிடும். 9 minus 10 வந்து minus 1 வரும். 1 minus 14 வந்து minus 13 வரும். 1 minus 26 வந்து minus 25 வரும். 1 சப்ராக்ட் ஆகிடும். லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போட்டுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபைனலான என்னது? ரோ 3. அப்போ இந்த ரோ 3 எடுத்து நோட் பண்ணிக்கலாம். ரோ 3 பாருங்க. 0 minus 1 minus 13 minus 25. அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ரோ 3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்க போகிறோம். நம்ம இண்டெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இதான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இது நம்ம ரஃப் காலம்லேயே போட்டுக்கலாம். இந்த ரோ 3 ரோ 2 நம்ம சால்வ் பண்ணதில் எல்லாத்தையுமே ரஃப் காலத்துலேயே போட்டுக்கலாம். அது உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1 அப்படியே தான் இருக்க போது, நோ சேஞ்சஸ். அப்போ 1 5 7 13. நெக்ஸ்ட் பாருங்க ரோ 3. ரோ 3 என்னது? சாரி, ரோ 2 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ரோ 2 பார்த்தீங்கன்னா 0 minus 17 minus 22 minus 27. ரோ 3 என்னது? 0 minus 1 minus 13 minus 25. ஓகேவா? இது ரோ 3. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறோம் பாருங்க. நம்மளுக்கு இந்த 2 பிளேசஸ்ல எனக்கு 0 வந்துருச்சு. 2 பிளேசஸ்ல 0 வந்துருச்சு. நம்மளோட அடுத்த பிளான் என்னது? இந்த இடத்துல -1 இருக்கா? அந்த இடத்துல நம்மளுக்கு 0 வர வைக்கணும். அப்போ அந்த இடத்துல வர வச்சிட்டோம்னா அவ்வளோதான் நம்ம ஜாபு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அதை ப்ளஸ் ஆக்கலாம், பாசிட்டிவ் ஆக்கலாம். ரோ 2வையும் ரோ 3யும் நம்ம பாசிட்டிவ் ஆக்கிடலாம். நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? அதனால ரெண்டுத்தையுமே என்ன பண்றோம்? -1ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ரோ 2 divided by -1. ரோ 3 divided by -1. ரெண்டுத்தையுமே -1ஆல டிவைட் பண்ணிடலாம். இதான் ரோ 2, இதான் ரோ 3. -1ஆல டிவைட் பண்ணிடலாமா? பண்ண என்ன வரப்போகுது? எல்லா மைனஸும் போயிடும். ஓகேவா? மைனஸ் சைன் எல்லாமே போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எழுதிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ரோ. எடுத்து எழுதுனா 1 5 7 13. நெக்ஸ்ட் பாருங்க, இது செகண்ட் ரோ. எடுத்து பண்ணா 0 0. இப்போ வந்து -17 by -1. இதேவும் -1, இங்கேயும் -1, இங்கேயும் -1. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் -1ஆல டிவைட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் கேன்சல் ஆகி பாசிட்டிவ் ஆகிடும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? எல்லாமே பாசிட்டிவ் ஆகணும். அதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இப்போ இது 17, இது 22, இது 27. இது வந்து 0 1 13 25. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுக்கு இப்போ அங்கே 1 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்மளுக்கு 1 இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 0 ஆகுனா போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருமே. இப்போ ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போதும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போறோம்னா ரோ 3ல மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண போறோம். என்னன்னா பாருங்க, ரோ 3 என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ரோ 3 என்ன பண்ண போறோம்னா சாரி 17 ரோ 3 நான் 17ஆல மல்டிப்ளை பண்ணி அதை நான் என்ன பண்றேன்? ரோ 2ல சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? R2. ஓகே, 17 R3 minus R2. இது நான் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ரோ 3ல இந்த இடத்துல எனக்கு 0 வந்துடும். பண்ணலாமா? ஓகே ஓகே, புரிஞ்சுச்சா? 1 இருக்கிற இடத்துல 17ஆல மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்றேன்? ரோ 2 இருக்கிற 17ஓட சப்ராக்ட் பண்ணிடுறேன். பண்ண எனக்கு 0 கிடைக்கும். பாருங்க, இப்போ பாருங்க, ரோ 3 17ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 17 ரோ 3
17 ரோ 3 எப்படி வருதுன்னு பாருங்க. ரோ 3 பாருங்க 0வா, அப்புறம் 1 into 17 17, அப்புறம் 13 into 17 எவ்வளோ, 13 into 17 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 13 into 17, 7 3s are 21, இப்போ 7 1s are 7, இப்போ 7 plus 2 9, இப்போ இங்கே 13. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1 9 plus 3 10 11 12, 1 plus 1 2, அப்போ 221 கிடைக்குது. ஓகேவா, 221 கிடைக்குது. அப்புறமா என்ன கிடைக்குது பாருங்க, 25 17ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா, 25 into 17 பாருங்க, 7 5s are 35, 7 2s are 14, 14 plus 3 15 16 17. அப்புறமா இங்கே 1 into 25 பாருங்க, இப்போ 25 எழுதிக்கலாம். 1 into 25 நம்ம 25 எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஆட் பண்ணி எழுதிக்கிட்டா என்ன வரப்போகுதுன்னு பாருங்க, இது வந்து 5 வரும், 7 plus 5 வந்து 12 வரும், கேரி வரும் 1 2 3 4, அப்போ 425 வருது. இப்போ 425 வருது. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், ரோ 2 எழுதிட்டு அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ரோ 2 என்னது, இதுதான் ரோ 2. 0 17 22 27 இருக்குல்ல, எழுதிக்கலாம். 0 17 22 27. இப்போ நம்ம இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இது வந்து ரோ 2. ஓகேவா, இப்போ எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. 0 0 minus 0 0 தான், 17 minus 17 0. இப்போ நம்மளுக்கு 221ல் 222 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 199 வரும். ஓகேவா, 199 வருதா. நெக்ஸ்ட் பாருங்க, 425ல் 27 சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 425ல் 27 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வருது பாருங்க. இதை வந்து நான் பாரோ பண்ணிக்கிறேன். பாரோ பண்ணால் இது 1 ஆகிடும், இது 15 ஆகிடும். 15ல் 7 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 15ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 8 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் பண்ணலாம். இங்கே 3 இது 11, அப்போ 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, அப்புறம் 3 398, இப்போ 398ன்னு இருக்குது. ஓகேவா, இது இருக்கு உங்களுக்கு. ஓகேவா, இதனோட ஃபைனலான ரோ 3, ஃபைனலான ரோ 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். எழுதலாமா, இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ரோ 1 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ரோ 1 என்னது, 1 5 7 13. அப்புறம் ரோ 2 என்னது, இதான் ரோ 2. ரோ 2 அப்படியே எழுதிக்கோங்க. 0 17 22 27. நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க இருக்கு பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண லாஸ்ட் ரோ. அப்போ 0 0 199 398. ஓகேவா, 398. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. இப்போ பாருங்க, நோட் பண்ணுங்க, இது வந்து பிரின்சிபல் டயக்னல். இந்த டயக்னல் கீழே இருக்கிற இது ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. அது நம்ம என்ன எழுதிக்கலாம், இது வந்து த ஈக்விவேலண்ட் சிஸ்டம் ஆஃப் எக்லான் ஃபார்ம். இது நம்ம என்ன எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம், இப்போ பாருங்க, இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணி எழுதிக்கணும். இது வந்து எக்லான் ஃபார்ம். ஓகேவா, இது வரைக்கும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். XYZ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 1x, இப்போ பார்த்தீங்கன்னா 5ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து y, இப்போ ப்ளஸ் 5y. 7ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது, இந்த காலமோட கோஎஃபிஷியன்ட் z. இது வந்து x-ஓடது, இது வந்து y-ஓடது, இது வந்து z-ஓடது. இது வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறமா வருது. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7z. ஓகேவா, 7z ஈக்குவல் டு 13 வருதா, ஈக்குவல் டு 13. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, என்ன வந்திருக்கு, எக்ஸ் டேர்ம் வந்து 0 வந்ததுனால 0 எழுதலாம். அது நம்ம எழுதாமே இருக்கலாம். அதனால y டேர்ம் z டேர்ம் மட்டும் தான் இருக்கு. இல்லை, 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு அன்னோன். அப்போ 17y 22z ஈக்குவல் டு 27. இப்போ 17y ப்ளஸ் 22z
ஈக்குவல் டு 27. ஓகேவா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு z வேரியபிள் ஈக்குவல் டு 398 அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கு அப்ப 199z இஸ் ஈக்குவல் டு 398. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க 3 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம அன்னோன் வேரியபிள்ஸா கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ பாருங்க இது நம்ம z நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா z நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? z is equal to 398 divided by 199. அப்போ 398 divided by 199 பண்ணா நம்மளுக்கு z வேல்யூ கிடைச்சிருமா? என்ன வருது பாத்தீங்கன்னா 199 into 2 பண்ணீங்கன்னா 398 வரும். அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? இது வந்து 1 டைம்ஸ்னும் இது வந்து 199 டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 டைம்ஸ்னும் இதை 2 டைம்ஸ்னும் எழுதலாம். இதை நீங்க போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கேன்சல் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அது வந்து அந்த டேபிள்ஸ்ல வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உடனே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். அவ்வளோ கஷ்டமெல்லாம் எக்ஸாம்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஈஸியாக வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஜெட் வந்து என்ன வந்திருக்கு நம்ம ஹோல் நம்பரா ஜெட் வந்து 2ன்னு வந்திருக்கு. ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி தான் தர மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா மேட்ரிக்ஸ்ல இது வரைக்கும் நம்ம ஃப்ராக்ஷன்ல பார்த்தது இல்லை. இப்போ பாருங்க z is equal to 2. இப்போ z நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்போ z எடுத்துட்டு போய் 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா yz, அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு z ஓட வேல்யூ வச்சுக்கிட்டு y கிடைக்குமா? பண்ணலாமா? பாருங்க. இப்போ பாருங்க இப்போ இந்த ஈக்குவேஷன் 17y plus 22z equal to 27. இப்போ z-க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? z பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ 2 equal to 27. இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 22 into 2 பண்ணணும். அப்போ 17y plus 22 into 2 வந்து 44 equal to 27. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 44-ஐ நம்மளுக்கு y வேணும் அன்னோன் வேரியபிள்ஸ், அதனால மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடலாம். சார் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடலாம். y மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 44 நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடுவேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 17y is equal to 27 minus 44ன்னு கிடைக்கும். இப்போ இங்க இருக்கு இல்லையா 17, இந்த 17 நம்ம என்ன பண்ண போறோம்? டிவிஷன்ல எழுத போறோம். இப்போ டிவிஷன்ல எழுதிக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து டிவைட்ல 17 வந்துடும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு y கிடைச்சிரும். y அன்னோன் வேரியபிள் கிடைச்சிரும். இப்போ 27 40 minus 44. இப்போ 44ல 27 போயிடுச்சுன்னா எவ்வளவு வர போகுது பாருங்க. ஆட் 7 24 போயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு 17 கிடைக்கும். மைனஸ் 17 கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு 17 இருக்கா? அப்போ 17 பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கனால இங்கே -1 வரும். இப்போ y நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? -1 வந்திருக்கு. ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா எப்படி போடணும்னு? இப்போ y is equal to -1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நமக்கு z கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு x மட்டும் தான் கிடைக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க இருக்கு இல்லையா 1 5y plus 7z is equal to 13. இதில் நம்ம z-ஐயும் y-யும் சப்ஸ்டிட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு x கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே பாருங்க 1y plus 1x plus 5y plus 7z equal to 13. அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து z. ஓகேவா? குழம்பிக்காதீங்க, 2ன்னு நினச்சிக்காதீங்க, z. இப்போ பார்த்தீங்கன்னா 7z is equal to 13. நம்மளுக்கு z என்னன்னு தெரியும்? z is equal to 2ன்னு தெரியும். y is equal to -1ன்னு தெரியும். இப்போ z is equal to 2, y is equal to -1 நம்மளுக்கு தெரியும். கண்டுபிடிச்சோம் இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் z and y in ஈக்குவேஷன். இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. x மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 1 போட்டாலும் போடலனாலும் ஒன்று தான். 5 y நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -1. இப்போ z என்ன கண்டுபிடிச்சோம்? z வந்து 7, z வந்து 2ன்னு கண்டுபிடிச்சோமா? ஈக்குவல் டு 13 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம எக்ஸை சால்வ் பண்ணோம். அதனால மிச்சம் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஏன்னா -5 இருக்கு இல்லையா? -1 into 5 என்னது? -5 தானே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 into 2. 7 into 2 எவ்வளோ? 14. 7 into 2 plus 14 equal to 13.
இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா, எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸை மட்டும் அன்னோன் வேரியபிள் வச்சுக்கலாம். அப்போ நம்ம எக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ 13 மைனஸ் 14 ப்ளஸ் 5. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 14 எவ்வளோ, -1 ப்ளஸ் 5. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, -1 கிடைச்சிருக்கு. -1 ப்ளஸ் 5 என்ன வருது, -4 வருது. ஓகேவா, சாரி +4 வருது. ஓகே, +4. 5ல 1 சப்ராக்ட் பண்ணா 4 தானே. அப்போ எக்ஸ் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 4 கிடைக்குது. ஓகேவா, இப்போ y என்ன கிடைச்சிது, -1 கிடைச்சிது, z என்ன கிடைச்சிது, 2 கிடைச்சிது, x என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது நம்ம என்னன்னு சொல்லலாம், பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம், the solution isன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். therefore the solution is எழுதிக்கலாம். x is equal to 4, z is equal to 2, y is equal to -1. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனலான சொல்யூஷன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. உங்களுக்கு எனி ப்ராப்ளம் புரியாமல் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதை கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொன்னாங்க. நம்மளுக்கு காசியன் எலிமினேஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். எக்லான் ஃபார்ம்னா என்னது, டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு கீழே வந்து ஜீரோஸ் இருக்கணும். ஓகேவா, ஓகே, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் 0 இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறேன், 0 வர மாதிரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னோன்னா பண்ணி 0 வர வைக்கிறோம். 0 வர வச்சதுக்கு அப்புறமா அந்த எக்லான் ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதிக்கிறோம். மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் வருது. அதுக்கப்புறமா தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஜெட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஜெட்டு கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஒய் கண்டுபிடிச்சோம், அப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகே, பேக்வேர்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ் வந்து நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு, ஜெட் வந்து 2 கிடச்சிருக்கு, அப்புறம் ஒய் வந்து -1 கிடச்சிருக்கு. நீங்கள் ஆர்டராக கூட எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் ஜெட்னு ஜெட் எக்ஸ் ஜெட் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.